வணக்கம் மக்களே, வெல்கம் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். வெயில் மண்டைய பொழக்குதுங்க. அப்படியே குளு குளுன்னு ஒரு டெசர்ட் பண்ணா எப்படி இருக்குங்க? நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு ஈஸியா செஞ்சிடலாம். வீட்டுக்கு யாராவது விருந்தாளுங்க வந்தாங்கன்னு வைங்க, அப்படியே சூட்ல வருவாங்க, சாப்பிட்டு அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுவாங்க. வாங்க ஜில்லு ஜில்லுன்னு டெசர்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இப்போ நான் கேரட் வந்துட்டு மீடியம் சைஸில் 4 எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு 100 ml பால் போட்டு இல்லை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காத பால் எடுத்துருக்கிறேன். இப்போ பேஸ்ட்டாட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இனி தேவையான அளவுக்கு எவ்வளவு பால் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல பேஸ்ட்டாட்டு அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். என்னடா ஒயிட் கலரில் இருக்குன்னு நினைக்காதீங்க, வீட்டில் செஞ்ச சுத்தமான நெய்யுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கேரட்டு மிக்ஸை போட்டுட்டு லோ ஃப்ளேமில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு அப்படியே வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் இன்னும் ஒரு 50 ml பால் சேர்த்துக்கலாம். பால் கொதிச்சதுக்கப்புறம் 100 கிராம் ரவா, வறுத்த ரவா வந்துட்டு ஒரு 100 கிராம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நான் வந்துட்டு நல்லா வதக்கிட்டேன். இது பேனில் இருந்து தனியாக அப்படி விட்டு வரும் பாருங்க, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஆற வச்சிடலாம். கொஞ்சமாக சூடு இருக்கணும், ரொம்ப தண்ணியாட்டு ஆறக்கூடாது. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நெய் வந்துட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு கையில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு சின்ன சின்ன குலாப் ஜாம் அளவுக்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு ஷேப் எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். பெரிய பெரிய குலாப் ஜாம் மாதிரி வேணும்னா பெருசாக செஞ்சுக்கலாம், சின்னதாக வேணும்னா சின்னதாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ எல்லாமே வந்துட்டு ரோல் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் இந்த பாலெல்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், குலாப் ஜாமுன் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் 5 நிமிஷம் வேக வச்சுட்டேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி கையில் வச்சாலே அப்படி அமுகுது பாருங்க, அப்படி பிஞ்சிட்டு வந்துடும். இப்போ இன்னொரு பேனில் வந்துட்டு ஒரு 150 ml பால் சேர்த்துருக்கிறேன். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சர்க்கரை வந்துட்டு ஒரு 200 கிராம், 200லேருந்து 300 கிராம் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ 2 ஸ்பூன் வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு நான் எடுத்துருக்கிறேன். அது 50 ml பாலில் வந்துட்டு கலந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஊற்றிடுங்க. கட்டை எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ வேக வச்சுருக்கிற கேரட் பால்ஸை போடலாம். ஒரு 5 பால் நான் தனியாக எடுத்து ஒரு கார்னிஷனுக்காக தனியாக வச்சுருக்கிறேங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏற்கனவே நான் வந்துட்டு பாதாம் பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் வெந்துருச்சுன்னா அந்த இனிப்பெல்லாம் அந்த கேரட் பால்குள்ளே போய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர். இந்த 3ல் வந்துட்டு எதுனாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக நம்ம கேரட் ரவா டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸையும் அப்படியே மேலே போட்டு விட்றலாம். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படி ஜில்லு ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போதும் வந்துட்டு ரசகுல்லா, ரஸ்மலாய் அந்த மாதிரி தானே சாப்பிட்ருக்குறோம். இதே மாதிரி நீங்கள் கேரட்டில் நம்மளே வீட்டில் வந்துட்டு இப்படி சாஃப்டாக செஞ்சு சாப்பிட்டா வேறு டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். நமக்கு விருப்பப்படுற மாதிரி நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அப்படி ஜில்லுன்னு. நான் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துருக்குறேன். எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி மக்களே. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த லைக் பட்டனையும் அடிச்சிருங்க, அந்த பெல் ஐகானையும் அடிச்சு விட்டுருங்க.